ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்களாசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆகஸ்ட் 30 வந்துட்டு ஒரு பெய்ட் டிஸ்கஷன் துவங்க இருக்கு. விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கென்று நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த கலந்தாய்வு உங்களுக்கு பயன்படும். நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றி அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னா பைசல் ரெக்கமெண்டேஷனும் இருக்காது. ஓகே, நம்ம வந்துட்டு எப்போவுமே ஒரு லாங் வீடியோவை பதிவு பண்ணிட்டு இருந்தோம். அதனால் ஒரு சின்ன டாப்பிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு உண்டான விளக்கம் கொடுக்கலாமா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதற்குண்டான விளக்கத்தை இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல கொடுக்குறேன். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற டாபிக் என்னன்னா, ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்திருக்கிறோம். இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னாலே ஒரு 0 பாயிண்ட் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதை வந்துட்டு எளிதாக உங்களுக்கு வந்துட்டு 2-3 இதில் சொல்லலாம். ஆனால் வரைபடம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறனால இப்போ நம்ம ஒரு 7th or 8th உங்களுக்கு கிராஃப் வந்துடும் நினைக்கிறேன். அதில் கிராஃப் ஷீட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து XH YHன்னு போட்டிருப்போம். இந்த XHும் YHும் இணையிற இடம் தான் நமக்கு 0 பாயிண்ட். அப்போ அதுதான் நம்ம பிஇபி நம்ம எடுத்துக்குவோம். அப்போ அது போல இங்கே அந்த பிஇபி பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்காட்டுக்காக நான் வந்து ஒரு வருமான லாப நட்டத்தை நான் கன்வெர்ட் பண்ணுறேன். இங்கே என்ன அப்படின்னா, என்னுடைய வருமானம் நான் ஒரு ஃபர்ஸ்ட் சினாரியோவில் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 10,000 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு செலவு செய்கிறேன். 5,000 நான் செலவு செய்கிறேன். இதை வந்து லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது வந்துட்டு சேமிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை உபரி அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நான் எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்த வந்துட்டு என்னன்னா, என் வருமானத்துக்கு உட்பட்டு தான் நான் செலவு பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது இந்த இடத்துல எனக்கு என்னன்னா சேவிங்ஸ் கிரியேட் ஆகுது. நான் கடன் வாங்க வேண்டிய நிலைமை எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பதிவு எனக்கு கிடைக்குது. 2வது சினாரியோவில் எனக்கு என்னன்னா, 10,000 எனக்கு வருமானம், செலவு வந்து நான் 15,000 பண்ணிட்டேன். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, என் வருமானத்திற்கு அதிகமாக நான் வந்துட்டு செலவு செஞ்சதுனால இந்த இடத்துல எனக்கு என்னன்னா, அந்த பிஇபி அதை நம்ம ரீச்சே பண்ணல. ஏன்னா அதுக்கு மேலே போயிடுச்சா இல்லையா, வருமானம்ங்கிற ஒரு இடத்துக்கு வரணும். அந்த வருமானத்தை விட செலவுக்கு போயாச்சு. அப்போ இந்த இடத்துல எக்ஸ்பென்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. நான் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன். 3வது சினாரியில் என்னன்னா, எனக்கு வருமானம் 10,000, நான் செலவு 10,000 பண்ணிட்டேன். சமம் எனக்கு வந்துட்டு சேமிப்பு இல்லை, கடனும் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது 0 பாயிண்ட். அப்போ இந்த 0 பாயிண்ட்டுக்கு மேலே ஒன்று இருக்குது அப்படின்னா அது சேவிங்ஸ், 0 பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குது அப்படின்னா எனக்கு எக்ஸ்பென்ஸ். அப்போது என்னுடைய வருமானம், அப்போ நான் 10,000க்கு உட்பட்டு நான் செலவு செய்கிற வர எனக்கு வந்து உபரி வருமானம் கிடைக்கும். 10,000க்கு அதிகமாக நான் செலவு செய்கிற வர நான் கடன் வாங்கணும். 10,000க்கு நிகராக நான் செலவு செஞ்சால் நான் வந்துட்டு கடனும் இல்லை, சேமிப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு விதி கிடைக்குது. அதான் பிரேக் ஈவன் பாயிண்ட். இதை வந்து ஒரு தராசு, எடைக்கல் தராசுன்னு சொல்லுவாங்க. நீதி தேவதை கிட்ட இருக்கிற மாதிரி அந்த எடைக்கல் தராசு, அந்த தராசு வந்து நடுநிலையா இருக்கணும். அதான் பிரேக் ஈவன் பாயிண்ட். எந்த பக்கமும் சாயக்கூடாது. அதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட். இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட்ல இன்றைய தேதி, இப்போ நான் இந்த நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிற தேதி வந்துட்டு 17/8/25. அப்போ இதோட டேட்ல நமக்கு 14ஆம் தேதி என்ன வர்த்தகமானதோ அந்த வர்த்தகத்தோட க்ளோசிங் ப்ரைஸை நான் எடுத்திருக்கேன். சந்தை முடிவுற்ற விலையை நான் எடுத்திருக்கேன். இப்போ இங்க ஒவ்வொரு ஸ்ட்ரைக், இது சேம் ஸ்ட்ரைக்னு எடுத்துக்குவாங்க. 24,800, 24,700, 24,650, 24,600, 24,500. இப்போ இதெல்லாம் சேம் ஸ்ட்ரைக்குன்னு அர்த்தம். இந்த சேம் ஸ்ட்ரைக்கோட நான் கால் புட்டோட விலையை எடுத்திருக்கிறேன். இந்த கால் புட்டோட விலையை நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது எனக்கு 299 வருது. அப்போ அது டிவைட் பை 2 போடுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேர்த்தையும் நான் சமநிலை செய்கிறேன். இந்த காலோடைய விலையையும் புட்டோட விலையும் நான் சமநிலை செய்கிறேன். அதனால எனக்கு கிடைக்கக்கூடியது பிஇபி. புரிஞ்சுதுங்களா? அப்போ 24,800 கால் புட் எடுத்துக்கிட்டா எனக்கு டோட்டல் பிரீமியம் 299. அப்போ சாரி, இந்த 299 அதை நான் டிவைட் பை 2 போடுறேன். அப்போ இதன் அடிப்படையில் 149 பிஇபி வருது. 24,700 எடுத்துக்கிறேன். 120, இது வந்துட்டு 100, மொத்தம் 280. இதோட பிஇபி 140.
650 எடுத்துக்கிறேன் 140, 600 கால் புட் எடுத்துக்கிறேன், நமக்கு பிஇபி 143, 24500 எடுத்துக்கிறேன் 159. அப்ப இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் நமக்கு எதற்காக அப்படின்னா 24800 வரும்போது யார் வரும்போது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த யார் வரும்போது அப்படிங்கும்போது ஸ்பாட் அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்ல தோணும், ஸ்பாட் கிடையாது. ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபியூச்சர்ல பாதி சரி பாதி தப்பு. அப்போ என்ன அர்த்தம்னா நீங்க எந்த எக்ஸ்பைரி பாக்குறீங்களோ அந்த எக்ஸ்பைரி ஃபியூச்சர். நீங்க மந்த்லி ஃபியூச்சரை பார்த்துட்டு இந்த நீங்க வீக்லி கான்ட்ராக்ட் எடுத்து நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அது தப்பு பாக்குறது, இந்த மாதிரி பாக்குறது. அப்போ இந்த வீக்லி ஃபியூச்சர் 24800 கால் புட் எங்க சமநிலை ஆகும் அப்படின்னா வீக்லி ஃபியூச்சர் 24800 வரும்போது இந்த காலுடைய விலை புட்டோட விலை சமநிலை ஆகணும். இந்த சமநிலை ஆகிறது இந்த விலைக்கு ஆகுமா அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்றோம், சுய ஆய்வு மேற்கொள்றோம். அப்படி நடக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். அப்ப 24700 கால் புட் என்ன ஆகணும், 140 ரூபாய்க்கு சமநிலை ஆகணும். எப்போ 24700 வரும்போது. 24650 கால் புட் என்ன ஆகணும், 24650 சமநிலை ஆகணும் இந்த விலைக்கு. 24600 கால் புட் 143. அப்ப இந்த விலை சமமாகுமா அப்படின்னு கேட்டா நடக்கவே நடக்காது. 24500ல இது சமநிலை நடக்காது. இப்ப இந்த சமநிலை பண்றதுக்கு நம்ம அப்ப இந்த பிரேக் ஈவன் பாயிண்டோட கால்குலேஷன் சரியா அப்படின்னு கேட்டுட்டா இது வந்துட்டு தவறு அப்படிங்கிறது தான் நமக்கு பதில் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இது சமநிலை ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இந்த இடத்துல பாருங்க 24800 80 ரூபாய், இது 218 ரூபாய், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 299 ரூபாய். இந்த என்ன மாதிரி கால்குலேஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னா இது 150 ரூபாய் பண்ணிட்டோமா. ஈவன் 24800 கால் 81ல இருந்து 150 வரணும்னா 70 ரூபாய் ஏற்றம். இவன் என்ன பண்ணணும், அதே 70 ரூபாய் இறக்கம். இந்த கால்குலேஷன் சரியா அப்படின்னு பார்த்தா இப்ப மார்க்கெட் இருக்கிறது 24650. அப்ப எங்க வரும்னு சொல்லியிருக்கோம், 24800 வரும்னு சொல்லியிருக்கோம். அப்ப 24800 வரும்னா 150 பாயிண்ட் ஏறணும். அப்போ இதுல 24800 காலுங்கிறது ஓடிஎம் கால், 24800 புட்டுங்கிறது ஐடிஎம் புட். அப்ப இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, ஐடிஎம் புட் 70 ரூபாய் இறங்குனா ஓடிஎம் கால் 70 ரூபாய் ஏறுமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, இது சரியா இருக்குமா அப்படின்ட்டு. இப்ப இந்த இடத்துல 24700, இப்ப இவன் 280 ரூபாய். இப்ப இது என்ன ஆகுது, எனக்கு ரெண்டு பேரும் 140 ரூபாய்க்கு சமமாவாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப இது வந்துட்டு 24700ங்கிற இடத்துல கால் வந்து ஓடிஎம் கால், புட்டு வந்துட்டு ஐடிஎம் புட். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, ஐடிஎம் புட் 20 ரூபாய் இறங்குனா ஓடிஎம் கால் 20 ரூபாய் ஏறுமா அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு பாருங்க, நடக்குமான்னு. நடக்கவே நடக்காது. அப்போ இது சரியா, பிரேக் ஈவன் பாயிண்ட் பார்ப்பது சரியா அப்படின்னா நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும், இது சரிக்கு உண்டான இடம் கிடையாது. ஓகே, அப்ப 24000 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க 674 ரூபாய் காலோட விலை, புட்டோட விலை 14 ரூபாய். அப்ப என்ன ஆகுது, ஆல்மோஸ்ட் 690 690ன்னு வச்சுக்கலாம். அப்ப 700ன்னு வச்சுக்கோங்க ரவுண்ட் ஆஃபா, 350 ரூபாய் பிரேக் ஈவன் பாயிண்ட் வரும். அப்ப இது சரியா யோசிச்சு பாருங்க. 24250 இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட், 440 31, அப்ப 470, அப்ப கிட்டத்தட்ட 240 பாயிண்ட் பக்கம் வந்துடும். அப்போ இது சரியா, அதுவும் சரி கிடையாது. அப்ப 25000 கால் போட்டு நம்ம ஆட் பண்றோம், 366 32 400 வருது. அப்ப பை 2 போட்டா 200. அப்ப இதுவும் சரியா அப்படின்னு கேட்டா இதுவும் நமக்கு சரி கிடையாது. அப்ப இதற்கு இது சொன்னதே தான் நம்ம இங்க பார்த்திருப்போம். இது வந்து காமன் ஏடிஎம் அப்படின்னு நம்ம இதுக்கு பேர் கொடுத்துருக்கிறோம். இந்த காமன் ஏடிஎம் என்னன்னா இதுதான். இதை நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா எந்த விலையோட சேம் ஸ்ட்ரைக், நல்லா புரிஞ்சுக்கோங்க, சேம் ஸ்ட்ரைக்கோட விலை குறைவான டிஃபரன்ஸ் இருக்கோ அதை தான் வீக்லி ஃபியூச்சர் இருக்கிற இடமா எடுத்துக்கிறோம். இதுல கால் ஆப்ஷனுடைய விலை அதிகமா இருக்கா, புட் ஆப்ஷனுடைய விலை அதிகமா இருக்கான்னு பாக்குறோம். கால் ஆப்ஷனுடைய விலை அதிகமா இருக்கலாம், இந்த 12 பாயிண்ட் டிஃபரெண்ட் இருக்கு, 134க்கும் 146க்கும். அப்ப அதை என்ன பண்றோம் அப்படின்னா அந்த 12 பாயிண்ட் டிஃபரெண்ட் இதை ஆட் பண்ணும்போது 24662, அப்ப வீக்லி ஃபியூச்சரோட விலை கிடைக்குது. அப்ப இவங்க என்ன பண்ணணும், 24650 கால் புட் என்ன ஆகணும், 650 வரும்போது சமநிலை ஆகணும். இது நியர்பை இருக்கிறதுனால நான் இந்த காமன் ஏடிஎம்காக நான் என்ன பண்ணிட்டேன்,
2ம் பிளஸ் பண்ணி இது பண்ணிட்டேன். அப்ப அங்கெல்லாம் தப்பு சொன்னீங்க, இங்க மட்டும் சரின்னு சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆம், இந்த இடத்துல என்ன நியர்பை ஏடிஎம் இது வந்துட்டு. அப்ப டீப் ஐடிஎம்மும் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கல. அப்ப நியர் ஐட்டும்போது நமக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவன் ரூ. 6 இறங்குனா இவனும் ரூ. 6 ஏறுவான். அப்படிங்கிற ஒரு இந்த கணக்குமே தப்பு தான். இருந்தாலும் ஓரளவுக்காச்சும் இது வந்து ஒப்பீடு பண்றதுக்கு சௌரியமா இருக்குமேன்னு இத எடுத்துட்டு, இந்த 140 என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே அதனால தான் இதுக்கு பேர் வந்து காமன் ஏடிஎம். இந்த 140 என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே போட்டுறணும். எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்றீங்க, இந்த பிஇபி இப்ப இந்த லெவல் இருக்கா? இந்த பிஇபி வேரியேஷன் குடுக்காம எல்லாத்துக்குமே 140 போட்டுறணும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இது அருணாச்சலம் திரைப்படத்தோட கான்செப்ட் உள்ள வரும். இந்த 140க்கு கீழ மீட் பண்றாங்க அப்படின்னா, இது ஒரு டிகே மோடுல இருக்குன்னு அர்த்தம். 140க்கு மேல மீட் பண்றாங்க அப்படின்னா, அருணாச்சல படத்துல ரகுவரன் ஸ்டைல்ல இருக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். இதற்கு உண்டான வேரியேஷன நம்ம அடுத்த காணொளியில பார்க்கலாம். இந்த காணொளியில நீங்க தெரிந்து கொண்ட விஷயத்த ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.